வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காமராஜ் நகர் தொகுதி கிருஷ்ணா நகர் பகுதியில் சுகாதார மையம் அமைப்பதற்கான NOC கோரிக்கை. லாஸ்பேட் மருத்துவ அதிகாரி டாக்டர் பத்மினி அவர்களும் கவர்மெண்ட் கோட்டர் சப் சென்டர் மருத்துவ அதிகாரி ரொமானோ LHP ராதா அவர்களும் அமைச்சர் ஜான்குமார் அவர்களை சந்தித்து கிருஷ்ணா நகரில் புதிய ஆரம்ப சுகாதார மருத்துவமனை சப் சென்டருக்காக கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக அமைச்சர் ஜான்குமார் MLA புதுச்சேரி பொதுப்பணித்துறை SBT பிரிவுக்கு கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள காலியான நிலத்திற்கு அனுமதி வழங்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணா நகர் என் தொகுதியில் அடங்கும் பகுதியாகும். சுமார் 13,000 மக்கள் வசிக்கும் இப்பகுதியில் தற்பொழுது எந்த ஒரு சுகாதார வசதியும் இல்லை. எனவே 8வது குறுக்கு தெரு முக்கிய சாலையில் உள்ள AVM செல்வம் அபார்ட்மெண்ட் அருகில் உள்ள PWD இன் காலி நிலத்தை சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கி அனுமதி வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது. இதற்கான பிரதிகள் உள்ளூர் நிர்வாகத்துறை, மருத்துவ சேவைகள் இயக்குநர், மிஷன் இயக்குநர் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலருக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. புதுவை மாநிலம் காரைக்கால் கிளஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த 24 மீனவர்கள் 2 விசைப்படகுகளில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்பொழுது அங்கு 2 விசைப்படகுகளில் வந்த ஆந்திர மீனவர்கள் சுமார் 100 பேர் காரைக்கால் மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்தனர். ராக்கெட் வெடி மூலம் காரைக்கால் மீனவர்களை தாக்கி கூச்சல் கும்மாளமிட்டனர். இந்த வீடியோ வைரலாக பரவி வரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. காரைக்கால் மீனவர்கள் 24 பேரையும் சிறைப்பிடித்த ஆந்திர மீனவர்கள் பைபர் படகு மூலம் அவர்களை அங்குள்ள துறைமுகத்திற்கு அழைத்து சென்றனர். இரும்பு பைப் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியதில் படகை ஓட்டி சென்ற காரைக்கால் மீனவர் ஸ்ரீராம், மற்றொரு படகை ஓட்டி சென்ற வசந்த் மற்றும் மீனவர்கள் பிரேம், சந்திரகுமார், ஆகாஷ் ஆகிய 5 பேருக்கும் காயம் ஏற்பட்டது. மீனவர்கள் 24 பேரையும் சிறைப்பிடித்த ஆந்திர மீனவர்கள் பைபர் படகு மூலம் அவர்களை அங்குள்ள துறைமுகத்திற்கு அழைத்து சென்றனர். படகை ஓட்டிய ஸ்ரீராம், வசந்த் ஆகியோருக்கு தோள்பட்டை பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஆகாஷ்க்கு மண்டை உடைந்தது. ஆந்திர மீனவர் கொடுமையான தாக்குதலுக்கு உள்ளான காரைக்கால் மீனவர்கள் 24 பேரும் அங்கிருந்து வாகனத்தில் காரைக்கால் வந்தனர். காரைக்கால் மருத்துவமனையில் காயமடைந்த 5 பேரும் சிகிச்சை பெற்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வருகின்ற 15ஆம் தேதி இரு மாநில அதிகாரிகள், அமைச்சர்கள் அடங்கிய குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்துவதாக திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று காரைக்காலிலிருந்து வீடியோ கால் மூலம் அமைச்சர் ஜான்குமாரை தொடர்பு கொண்ட பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தங்களது பாதிப்புகளை எடுத்துக் கூறினர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதேபோல் காரைக்கால் மீனவர்களின் 2 விசைப்படகுகள் ஆந்திர மீனவர்களால் பறிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது எங்களது 2 விசைப்படகுகளும் ஆந்திர மீனவர்கள் பறித்து சென்றுள்ளனர். ராக்கெட் வெடியை தங்கள் மீது வெடிக்க செய்து தாக்குதல் நடத்திய ஆந்திர மீனவர்களின் செயலை எடுத்துக் கூறினர். இந்திய எல்லைக்குள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க எந்த தடையும் இல்லாத நிலையில் குறிப்பாக காரைக்கால் மீனவர்களை குறிவைத்து மீனவர்கள் நடத்தும் ஆந்திர தாக்குதல் சம்பவம் தொடர்கதையாகியுள்ளது. எனவே புதுவை அரசு காரைக்கால் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். வீடியோ காலில் தழுத்து பேசிய பாதிப்படைந்த காரைக்கால் மீனவர்களின் நிலையை கண்டு அதிர்ச்சியடைந்த அமைச்சர் ஜான்குமார் உடனே மீன்வளத்துறை செயலர் மணிகண்டனுக்கு போனில் தொடர்பு கொண்டு காரைக்கால் மீனவர்களின் நிலைமையை எடுத்துக் கூறினார். 0 FIR புதிய BNS சட்டப்படி காரைக்கால் டவுன் போலீசில் ஆந்திர மீனவர்கள் மீது 0 FIR வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரைக்கால் மீனவர்களின் படகுகளை ஆந்திர மீனவர்களிடம் இருந்து மீட்டு தர வேண்டும். தொடர்ந்து புதுவை மாநில மீனவர்கள் இதுபோன்ற பிரச்சினைகளில் சிக்குவதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதற்கு பதிலளித்த மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன், காரைக்கால் மீனவர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. 0 FIR பதிவு செய்வது குறித்து உடனடியாக ஆலோசனை மேற்கொண்டு நடவடிக்கை நிச்சயமாக எடுப்போம் என உறுதியளித்தார். தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் திராவிட மாடல் ஆட்சி உதித்திட கழக தலைவர், தமிழக முதலமைச்சர் அவர்கள் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி உடன்பிறப்பே வா என்னும் புதுச்சேரியில் மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் உறுப்பினர் சேர்க்கை முகாம் துவக்க விழா. அதில் புதுச்சேரியின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் ஜெகத் ரட்சகன் MP, முன்னாள் மத்திய அமைச்சர், கழக கொள்கை பரப்பு செயலாளர் மற்றும் புதுச்சேரி மாநில எதிர்க்கட்சித் தலைவர் திமுக அமைப்பாளர் சிவா MLA அவர்கள் தலைமையில் 7/10/2025 அன்று உருளையன்பேட்டை, முதலியார்பேட்டை, நெல்லித்தோப்பு, முத்தியால்பேட்டை, உப்பளம் போன்ற பகுதிகளில் இந்த முகாமை துவக்கி வைத்தனர். இந்த தொடக்க விழாவிற்கு தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் MS, தொகுதி செயலாளர் ஆறுமுகம், அவைத்தலைவர் கணேசன் தலைமையில் தொகுதி கழகத்தின் நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து தட்டாஞ்சாவடியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக துவங்கி அண்ணா திடலுக்கு வந்தனர். இதில் தொகுதி பிரதிநிதி ராஜசேகரன், கழக நிர்வாகிகள் சுரேஷ், K குடியரசு, பழனியப்பன், சுகுணா, செல்வம், பிரகாஷ், ஜெயப்ரி, மார்டன், ராஜசேகரன், கலியமூர்த்தி, ராஜா, சீனிவாசன், ராஜசேகர், வீரபாண்டியன், வெங்கடேசன், ரவி, ஞானசேகரன், ராமமூர்த்தி, ஐயனரப்பன், சீனிவாசன், தமிழ் தாசன், சிவசங்கரன், ராஜகுமார்,
ஜெகன், பிரதாப், சங்கர், தாமோதர ராஜ், இளங்கோ, மணிபாலன், தாமோதரன், ஆறுமுகம், தீபக், செந்தில்குமார், செந்தில், சங்கர், ராதாகிருஷ்ணன் மற்றும் பல நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியை சேர்ந்த முதியோர், விதவை, முதற்கண்ணி, கணவரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் திருநங்கை நலனுக்காக உதவித்தொகையை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் புதுச்சேரியை சேர்ந்த பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் இன்று காலை 9 மணியளவில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு நேரடியாக உதவித்தொகையை வழங்கி வாழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் ராஜு மற்றும் நிசார், ஆதிதிராவிடர் துணை அமைப்பாளர் தங்கவேல், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் செல்வம், சந்துரு, காலப்பன், சக்தி, ரவி, இருதயராஜ், ராகேஷ், இளைஞரணி மணிகண்டன், மகளிரணி ஜோஸ்லின், மாணவரணி விஷ்ணு, பவி, உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் முதல்வரின் திட்டத்தில் இதுவரை தமிழகம் முழுவதிலும் பல மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் கடலூரில் இன்று கடலூர் டு சிதம்பரம் சாலையில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் அரசின் பல துறைகள் ஒன்றிணைந்து மக்களுக்கு தேவையான மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் தமிழக அரசு மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருகிறது. இதனை கடலூர் மாவட்ட மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், மாநகராட்சி ஆணையர் முஜிபுர் ரஹ்மான் மேற்பார்வையிட்டனர். இவர்களுடன் மாமன்ற உறுப்பினர் சரத் பயனாளிகளுக்கும் மற்றும் அரசு அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் குளிர்பானமும் பிஸ்கட்டுகளும் வழங்கினர். இவர்களுடன் இளைஞரணி தீபக், அன்பு, மனோஜ், ராகேஷ், திருமலை, சங்கர் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து மக்கள் நல இயக்கத்தின் தலைவர் வின்சென்ட் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காரைக்காலை திட்டமிட்டு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும், கல்வி, சுகாதாரம், விவசாயம், வேலை வாய்ப்புகளில் காரைக்கால் மிகவும் பின்தங்கியுள்ளது, காரைக்காலை மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், 100 நாள் வேலை தடையின்றி முழுமையாக செயல்படுத்திடவும், அரசு ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனே வழங்கிடவும், அரசு பள்ளிகளில் நிலவி வரும் ஆசிரியர்களின் பற்றாக்குறையை உடனே போக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் உள்ளது. இதனால் இந்த ஆண்டு பொதுத் தேர்வுகளில் மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் குறைய வாய்ப்புள்ளதாகவும், கட்டுமான தொழிலாளர்களுக்கு தீபாவளி உதவித்தொகையை 10,000 வழங்கிடவும், அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு 5,000 வழங்கிடவும், காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளை பாதுகாக்க உயிர்காக்கும் மருந்து, மாத்திரைகள், உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை நிபுணர்கள், வல்லுநர்கள், மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டுமென பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் ஓசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை கிராமத்தில் புதிதாக அங்கன்வாடி மையம் கட்டுவதற்காக புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையால் 41.29 லட்சம் ரூபாய்க்கு அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் கட்டிடம் கட்டும் பணிக்காக திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. இதற்கான ஒப்பந்தத்தின் பணி ஆணை ரூபாய் 36,39,110க்கு ரமேஷ் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வேலைக்கான பூமி பூஜை விழா தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கட்டடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர் மற்றும் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், சாலை பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருபுவனை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பிறந்தநாளை முன்னிட்டு திருபுவனை பெரிய பகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி துணைத் தலைவர் விஜய் என்கிற லட்சுமண பெருமாள் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா திருபுவனை பெரிய பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுடன் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோருக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானம் வழங்கினர். இவ்விழாவில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ராஜவேணி, மணிமாறன், பெருமாள், பச்சையப்பன், தட்சிணாமூர்த்தி, வீரகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்து கூறி சிறப்பித்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக மற்றும் செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் காது, மூக்கு, தொண்டை, கண் சிகிச்சை மற்றும் குழந்தைகள் மருத்துவம், அறுவை சிகிச்சை, எலும்பு மருத்துவம், தோல் சிகிச்சை உட்பட பல்வேறு சிகிச்சைகள் இலவசமாக நடைபெற்றது. மேலும் கண் பரிசோதனை செய்து கண் கண்ணாடி இலவசமாகவும் வழங்கப்படுகிறது. அதேபோல் ரூபாய் 20,000 மதிப்புள்ள கண்புரை அறுவை சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுகிறது. இம்முகாமினை பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார்.
மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி பாஜக நிர்வாகிகள் MR சரவணன் மற்றும் தமிழ் ஹரி திவாகர் ராஜ்குமார் உட்பட பலர் செய்திருந்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியலணி மாநில தலைவர் காத்தவராயன் தலைமையில் ஆதி திராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா IAS மற்றும் ஆதி திராவிட நலத்துறையின் புதிய இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அவர்களை நேரில் சந்தித்து புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறையில் உள்ள பல்வேறு திட்டங்களை மேலும் சிறப்பாக மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்திட கோரிக்கை வைக்கப்பட்டது. விரைவில் துறை சார்ந்த பயனாளிகளுக்கு திட்டம் சென்றடைய துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். இந்நிகழ்வில் பொதுச் செயலாளர் வீரமுத்து, விண்ணரசன், துணைத் தலைவர் வீரப்பன், சரவணன், அருள், செயலாளர் ஆறுமுகம், கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை, புதுவை மாநிலம் ஊரக வாழ்வாதார இயக்கம், காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் காரைக்கால் வட்டார அளவிலான கூட்டமைப்பின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் இன்று காரைக்கால் கீழ் காசாக்குடி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியினை வட்டார வளர்ச்சி அலுவலர் அருணகிரிநாதன் மற்றும் காரைக்கால் வட்டார அளவிலான கூட்டமைப்பு உறுப்பினர்கள் ஆகியோர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கலந்து கொண்ட அனைத்து சுய உதவிக்குழு பெண்கள் அனைவரும் உறுதிமொழியினை எடுத்துக் கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து வட்டார அளவிலான கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் ஆண்டறிக்கை, ஆண்டு தணிக்கை அறிக்கை, சுய உதவி குழுக்களின் விவரம், வட்டார அளவிலான கூட்டமைப்பில் பராமரிக்கப்படும் வங்கி கணக்குகளின் பெயர்கள், கூட்டமைப்பில் இணைந்துள்ள சுய உதவி குழுக்களின் விவரம், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பெற்ற சமுதாய முன்னேற்ற நிதி மற்றும் வங்கி இணைப்பு கடன் நிதி விவரம், கூட்டமைப்பின் 2024-25 ஆண்டுக்கான விவசாயம் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் விவசாயம் சாரா செயல்பாடுகள், பாலின மற்றும் உணவு ஊட்டச்சத்து ஆரோக்கியம் சம்பந்தமான செயல்பாடுகள் மற்றும் காரைக்கால் வட்டார அளவிலான கூட்டமைப்பின் 2025-26 ஆண்டுக்கான ஆண்டு திட்டம் குறித்து வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வட்டார அளவிலான கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கும் காரைக்கால் மாவட்ட அனைத்து பகுதிகளில் உள்ள சுய உதவிக்குழு பெண்களுக்கும் பரிசுகள், நலத்திட்டங்கள் மற்றும் சமூக பங்கீடு நிதி ஆகியவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வட்டார அலுவலக அதிகாரி அருணகிரிநாதன், காரைக்கால் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி ரங்கநாதன், காரைக்கால் வட்டார அளவிலான கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளில் உள்ள சுய உதவி பெண்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் சமீப காலமாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் வெளி மாநில நிறுவனங்கள் நவீன முறையில் குலுகுலு வசதியுடன் சலூன் நிறுவனங்களை அமைத்து முடித்திருத்தம் தொழில் செய்து வருகின்றனர். இதனால் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள சிறிய சலூன் கடை மற்றும் பாரம்பரியமாக முடித்திருத்துவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் 49 ரூபாய்க்கு ஷேவிங், 99 ரூபாய்க்கு ஹேர் கட்டிங் என்ற விளம்பர பலகைகளை சாலையில் வைத்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் தொழில் செய்து வருகின்றனர். இதற்கு புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சார்ந்த சிகை அலங்கார நிலைய நல சங்கத்தினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற கட்டண விளம்பர பலகையால் வெளியில் வைப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கட்டண பலகைகளை வெளியில் வைத்து தொழில் செய்ய வேண்டாம் என வலியுறுத்தி அனைத்து நவீன கார்ப்பரேட் சலூனுக்கு சென்ற அவர்கள் துண்டு பிரச்சுரங்களை விநியோகம் செய்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, கார்ப்பரேட் நிறுவனங்கள் முடித்திருத்தம் தொழில் செய்ய தங்களது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் கட்டண விவரங்களை சாலையில் விளம்பர பலகையாக வைத்து தொழில் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அவர்கள் இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே கட்டண பலகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது காலணி வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்ற நுழைவாயில் முன்பு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்க மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன பாடசாலை எழுப்பினார்கள். வழக்கறிஞர்களின் இந்த போராட்டத்தால் நீதிமன்ற பணிகள் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை ரூபாய் 6000 உயர்த்தி வழங்க வேண்டும். கட்டுமான தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீட்டுத் தொகையை ரூபாய் 6 லட்சம் என உயர்த்தி வழங்கிட வேண்டும். தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு மீண்டும் கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 25,000 உயர்த்தி வழங்கிட வேண்டும். நலவாரிய நிதியை முழுமையாக கட்டிட தொழிலாளர்களுக்கே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் 200க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டட தொழிலாளர் நல வாரியத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு
மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் நீல மற்றும் குங்கும கலர் பட்டுடுத்தி எலும்புச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாய லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்துள்ள வி. குமாரமங்கலம் கிராமத்தில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவு உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தினை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்து வருகின்றனர். கடந்த 1999ஆம் ஆண்டு தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஆட்சியில் இந்த பகுதியில் சமத்துவபுரம் கட்டுமான பணிக்கு அரசு துறை அதிகாரிகள் அளவீடு செய்து தேர்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு 1 ஏக்கர் நிலத்தினை கையகப்படுத்தி இதில் தனிநபர்கள் யாரும் பிரவேசிக்கக்கூடாது என மின்சாரத்துறை சார்பில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. அதையும் மீறி ஆதிக்க ஜாதியினர் நிலத்தினை கையகப்படுத்தி விவசாயம் செய்து வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட கடலூர் மாவட்ட நிர்வாகம் அரசு இடத்தை யாரும் பிரவேசிக்க கூடாது என நோட்டீஸ் கொடுத்தும் அதனை பெற்றுக்கொண்டு ஆதிக்க ஜாதியினர் அந்த இடத்தில் சமத்துவபுரம் கட்ட விடாமல் விவசாயம் செய்து வருகின்றனர். அந்த இடத்தை தனிநபர்களிடமிருந்து அரசு மீண்டும் கையகப்படுத்தி வி. குமாரமங்கலம் பகுதியில் வாழும் ஏழை பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் அப்பகுதி மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அப்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பில் அந்த இடத்தினை மீட்டு பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட வேண்டி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் தவறும் பட்சத்தில் தலைவர் எழுச்சி தமிழரின் ஒப்புதலோடு அடுத்த கட்ட போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுக்கும் என கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தெரிவித்தார். இந்நிகழ்வில் கமாபுரம் ஒன்றிய துணை செயலாளர் ராஜ், ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் சந்திரசேகர், ஆசிரியர் வெங்கடேசன், நெய்வேலி வைத்திலிங்கம், கருங்குழி ஜெயக்குமார், மகளிர் அணி அமைப்பாளர் சுவிதா, சங்கர், ரஞ்சித், பிரேம், விஜய், சந்துரு, ராஜேஷ், அர்ஜுன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே அமைந்துள்ள கார் ஸ்டாண்டில் இன்று AITUC சார்பாக மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக நீதி சமநீதி சட்டத்தின் ஆட்சியை உயர்த்தி பிடிக்கும் தமிழ்நாடு அரசே தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்காதே, நிரந்தர தன்மையுள்ள பணியிடங்களில் நிரந்தரமற்ற தொழிலாளர்களை நியமிக்காதே, சம ஊதிய சட்டத்தை மீறி கான்ட்ராக்ட் அவுட்சோர்ஸ் முறையை கைவிடு போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நிறைவேற்ற கோரி மாநிலம் தழுவிய மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் தலைமை தாங்க, T. நாகராஜ், சுந்தர்ராஜா, வடிவேல், பாலு ஆகியோர் முன்னிலை வகிக்க, TM மூர்த்தி தேசிய செயலாளர், TP துரை மாவட்ட துணை குணசேகரன், மாவட்ட பொதுச் செயலாளர், AITC செயலாளர் ஆகியோர்கள் சிறப்புரையாற்றினர். மேலும் AITC நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். ரெட்டிச்சாவடி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தென்பெண்ணை ஆற்றின் கரையை கடந்த 3 ஆண்டுகளுக்கு அகலப்படுத்தும் பொழுது அங்கு ஆக்கிரமித்து குடியிருந்த 15 குடும்பங்களின் வீடுகளை மாவட்ட நிர்வாகம் அகற்றியுள்ளனர். அப்பொழுது இந்த 15 குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா தருகிறோம் என்று கூறிவிட்டு இதுவரை தரவில்லை என்று கூறி இன்று 8/10/2025 மற்றும் 12:30 மணிக்கு அந்த இடத்தில் குடியிருந்த 15 குடும்பத்தினர் பெரிய கங்கனாங்குப்பம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை VCA கட்சி வடக்கு ஒன்றிய செயலாளர் சம்பத் அவர்களின் தலைமையில் முற்றுகையிட்டு இலவச மனைப்பட்டா கேட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வட்டாட்சியர் மகேஷ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு பட்டா இல்லை என்று கூறவில்லை, கொஞ்சம் பொறுத்திருங்கள், நாங்கள் பட்டா கொடுக்கிறோம், மேலும் நகராட்சியிலிருந்து 14 கிலோமீட்டர் தள்ளிதான் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று அரசாணை போட்டுள்ளது, எனவே சற்று பொறுத்திருங்கள் என்று கூறி மேலும் இன்று மாலை 5 மணிக்கு RTO அவர்களிடம் பீஸ் மீட்டிங் போட்டு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணலாம் என்று கூறியதன் அடிப்படையில் முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலை அருகாமையில் அப்சர்வேட்டரி மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு மேல்நிலை செல்வதற்கு பிரதான சாலையாக கருதப்படும் இச்சாலை அருகாமையில் BSNL அலுவலக அருகாமையில் மனித கழிவுகளுடன் கால்வாயில் தண்ணீர் தத்தளித்து நிரம்பி வழிகின்றது. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு
அப்பகுதியில் செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள், நோயாளிகள் முகம் சுளித்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. நகரின் மிக முக்கியமான பகுதியாக கருதப்படும் இப்பகுதியின் கால்வாய்கள் மூடப்பட்டு வடிகால் மற்றும் கழிவு நீர்கள் செல்லக்கூடிய பகுதியாக கருதப்பட வேண்டும். இந்த பகுதியில் கால்வாயை மூட வேண்டும் எனவும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த பகுதியில் அவ்வப்பொழுது மனித கழிவுகள் கால்வாயில் வருவதால் நோய் தொற்று ஏற்படும் நிலை ஏற்படுவதாகவும், அந்த பகுதியில் உள்ள கடைக்காரர்களும் வியாபாரிகளும் பாதிக்கப்படுவதோடு அந்த பகுதியில் செல்லக்கூடியவர்களும் முகம் சுளிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக சம்பந்தப்பட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து கால்வாயினை மூடி வாய்க்கால்களை மாற்றுப் பகுதிக்கு மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள தண்ணீர் ஏரியில் கலப்பதாகவும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். ஆகவே சம்பந்தப்பட்ட துறை உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு அந்த பகுதியில் மனித கழிவுடன் கூடிய தண்ணீரை மாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.